வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா பள்ளிப்பாளையம் ஈரோட்டை இணைக்கிற காவிரி ஆற்றும் புதுப்பாலத்தில் இருக்குங்க. இப்போ என்னென்னா இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்கள் இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பச்சை கலராக இருக்குது. எப்போவுமே வந்து சாய தண்ணி கலக்கிறனால தண்ணி கருன்னு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே பச்சை கலரில் இருக்குது. இது ஏதாவது காரணம், என்ன காரணம் யாருக்குமே தெரில. பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய தண்ணி பாருங்கள் அப்படியே நுரையோட பட்டை பகல்லையே வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கலர் மாதிரி இருக்குதுங்க. இந்த காவிரி ஆற்று தண்ணி தான் சுத்தப்படுத்தி பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த மீன் பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், பர்சல்காரங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த தண்ணி இப்படி கலர் மாதிரி இருக்கிறது என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த பக்கம் ஏதாவது ஆயில் கொட்டின மாதிரி ஏதாவது தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது எதனால் உருவாகுதுன்னு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் எதாவது சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. அதே மாதிரி அதிகாரிகள் யாராவது இருந்தால் இது என்ன விஷயம், இதில் என்ன பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அதை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்படியே இருந்துச்சுன்னா மீன்கள் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படும், மீன்கள் செத்து போகலாம், அல்ல இதையே சாப்பிட்ற நபர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.